சிந்து கிட்ட வந்து டைவர்ஸ் பேப்பரில் வந்து ஏமாற்றி வந்து சைன் வாங்குறாங்க மகா. அதனால் வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க பொண்ணு அவங்களும் வந்து அந்த பேப்பரை ஸ்னேகா கிட்டே வந்து கொடுக்குறாங்க. ஸ்னேகாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, எப்படியாவது சீக்கிரமாகவே வந்து டைவர்ஸ் வந்து கிடச்சிடும். நான் இப்போவே வந்து சிவா கிட்டே சைன் வாங்கிடுறேன், அப்புறம் என்ன அந்த சிந்து எப்படி வீட்டில் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்னேகா வந்து என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து உன் வாழ்க்கை அவ்வளோதான், உங்ககிட்ட நான் சைனை வாங்கிட்டேன், இதுக்கப்புறம் சிவா கிட்டே சைன் வாங்கி நேராக வந்து உனக்கு டைவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன், சீக்கிரமாகவே வந்து அந்த நாளை எதிர்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க சிந்து கிட்ட. சிந்து பயங்கரமாக அழறாங்க, என்னை ஏமாற்றி சைன் வாங்கிட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, சிவா என்னை டைவர்ஸ் பண்ணிவிடுவாரா, இதுக்கப்புறம் சிவா வந்து என் கூட இருக்க மாட்டாரா, நானும் வந்து டாக்டரை பிரிஞ்சிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இங்கே வந்து ஸ்னேகா வந்து சிவா கிட்ட போய், சிவா எவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, இதுக்கப்புறம் சிந்து நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை, அவள் வந்து நம்ம வாழ்க்கையை விட்டே போயிடுவா, அப்படியா நிஜமாவா சொல்கிறேன் அப்படின்றாரு. ஆமாம் சிவா நிஜமாக தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் அவள் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது, அவள் நம்ம வாழ்க்கையை விட்டு போக வேண்டியதா, நம்ம 2 பேரும் அடுத்த நிமிஷமே மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். நிஜமாவா சொல்கிறேன் ஸ்னேகா, நிஜமாக தான் சொல்கிறேன். அப்போது சிந்து வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா, அவளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சா, இல்லை நீ கண்டுபிடிச்சிட்ட எல்லாத்தையும் அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை சிவா, அப்போ எப்படி வந்து அப்படின்னோடனே, இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா டைவர்ஸ் பேப்பரில் சிந்து வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி, என்ன இது அப்படின்னோடனே, நல்லா படித்து பாரு, அதான் படித்து பார்த்துட்டேனே, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னோடனே, இது நான் பண்ணல, மகா ஆண்டி தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே நடந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போது சிந்துக்கு தெரியாமல் சிந்து கிட்டே சைன் வாங்கியிருக்கீங்க அப்படி தானே. ஆமாம், பின்ன அவள் வந்து மயிலே இறகு போடுமா, அதுக்கு நம்ம தான் வழி பண்ணணும் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. என்ன இப்படிலாம் பண்ணுற ஸ்னேகா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவள் பண்ணது மட்டும் கரெக்டாக, அவள் நம்ம வாழ்க்கை அழிச்சா அவள் வாழ்க்கையை நம்ம அழிக்கிறோம், இது தப்பு கிடையாது அப்படின்னோடனே, இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி, இதை என்னால் ஒத்துக்கவே முடியாது, ஏமாற்றி வாங்குகிற சைனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவள் நாளைக்கே வந்து கோர்ட்டில் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இல்லை ஏமாற்ற சைன் வாங்கினாங்கன்னு சொன்னால், நான் படிக்காதவன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே, இல்லை சிவா அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், முதல்ல உனக்கு மியூச்சுவலாகவே நான் டைவர்ஸ் வாங்க ஏற்பாடு பண்ணிடுவேன், அவள் கோர்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் டைவர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னோடனே, இங்கே பார் நீ பண்ணுறது எனக்கு இந்த வழியை சுத்தமாக பிடிக்கல, அவள் தப்பான வழிக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி வழிக்கு போகக்கூடாது, அது கூட உனக்கு தெரியாது, நீ படிச்சிருக்க, இவ்வளோ கேவலமாக வந்து நினைப்பேன் யோசிச்சு கூட பார்க்கல, முதல்ல டைவர்ஸ் பேப்பர் கூட அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்குறாரு கையில். உடனே வந்து என்ன சிவா இப்படிலாம் பண்ணுற, அப்போது உனக்கு இது விருப்பம் இல்லை, எனக்கு இது விருப்பம் இல்லை போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து நேராக சிவா வந்து சிந்து அப்படின்றாரு, உடனே வந்து டாக்டர் என்னை டைவர்ஸ் பண்ண போறியா, அதுக்கு தான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா, நீ என்கிட்ட சைனை வாங்கிட்டாங்கல்ல ஏமாற்றி, இதுக்கு நீயும் உடந்தையா டாக்டரு, நீ என்னை டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னோடனே, ஆமாம் உன்னை டைவர்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, இப்படி பண்ணிட்டே டாக்டர், அடுத்த நிமிஷமே நான் இருக்கவே மாட்டேன் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. உடனே ஒரு நிமிஷம் சிந்து பாரு அப்படின்னோடனே, உடனே திரும்பி பார்க்குறாங்க, இதுதான் நீ வந்து சைன் போட்ட வந்து டாக்குமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் டாக்டர் நான் இதில் தான் சைன் போட்டேன் அப்படின்றாங்க. உடனே அவங்க முன்னாடியே வந்து அப்படியே கிழிச்சு போடுறாரு. அதை பார்த்து சிந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. டாக்டரே அப்படின்னு, உன்னை ஏமாற்றி சைன் வாங்கியிருக்காங்க, இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனால் டைவர்ஸில் எனக்கு சம்மதம் தான், ஆனால் உன்னை நான் பிரியறது எப்படின்னா உன் சம்மதத்தோடு நான் பிரியணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை ஏமாற்றி வந்து தாலி கட்டிக்கிற மாதிரி நான் உன்னை ஏமாற்றி டைவர்ஸ் பண்ண விரும்பலை, அது நீ மனசார பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் வந்து நீயும் வந்து உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக வழி விடுவேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உன்னை, இனிமேட்டாவது கொஞ்சம் என் மனசை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க வந்து நம்ம சிந்து, என்ன பண்ணுறது தெரியாமல்.